ஆசிய கண்டத்தின் அடையாளமாய், இந்திய துணைக்கண்டத்தின் இதய துடிப்பாய் பறந்து விரிந்த இக்கல்விச் சோலை பன்முக உயர்கல்வியில் உலகில் தலைசிறந்து விளங்குவதும், 250 ஏக்கர் நிலப்பரப்பில் செதுக்கிய சிந்தட்டிக் கல்வி கோபுரங்களாய் ஆயிரக்கணக்கான மாணாக்கர்களுக்கு அறிவொளி ஏற்றி வரும் அற்புத கல்வி பெருநகரம் SRM பல்கலைக்கழகம். இப்பல்கலைக்கழக சிறப்புகளை கல்வி பார்வை நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பொதிகை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். SRM குழுமம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்கல்வியில் தொண்டாற்றி வருகின்றது. அந்த வகையிலே SRM பல்கலைக்கழகம் 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் சிறப்பு அண்டர் ஒன் அம்பர்லா என்று கூறுவார்களே, அந்த வகையிலேயே மல்டி ஸ்ட்ரீம், அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்சஸ், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்கிடெக்சர், டென்டல் காலேஜ் என்று அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி இந்த SRM பல்கலைக்கழகம் இயங்கி வருகின்றது. விண்ணை தொடும் வானளாவிய கட்டிடங்கள், மேற்கத்திய நகரங்களைப் போல் ரம்மியமாக பசுமை சூழலில் வண்ணங்களோடு மாணாக்கர்களின் எண்ணங்களுக்கேற்ப ஒவ்வொரு புலன்களுக்கும் தனித்தனியாக நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்டு கலை அழகுடன் அமையப்பெற்றுள்ளது. SRM University, as you know, is a private university, one of the few ones that have really made a mark in university among the universities in India. Usually, you don't find too many good private universities in India, although in other countries such as the United States, where I have spent 35 years, most of the top universities are private universities. Our objective here at SRM is to be one of the top private universities, and we hope with lot of effort we will be counted among the top 100 universities in the world. Right now, as you know, there are no university in India that is in the top 100. But that journey from where we stand today, one of the good universities, but we are not yet recognized among the top 100, would be a long one. And one of the things that we have to understand is getting recognized as a top-class world-class university is not easy. So we have to fire in all fronts. Now, if you ask people who deal with universities, they will tell a university satisfies 3 functions. One is they generate new knowledge, that is research. They disseminate knowledge, that is teaching, and they also help improve the standard of living of everybody in this planet by transferring those technologies. Now, on research, if you look at Indian universities, they haven't done very well. Even at the IITs, those who are our top institutions, research is still not at par with the top universities in the world. That is what we are trying to accomplish here at SRM University. We have created a completely separate research cell, and we are recruiting best of the best from all over the world. Mingle in a multicultural world with students from around the globe. So, no matter where you are from, you'll find others like you who are ready to catch the future. You'll find others like you who are ready to catch the future. Enter SRM University, where the future lies.
Yes, SRM. We shall learn and live and lead. We shall learn and live and lead. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் அறிவு பசிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அளவிற்கு அதிகமான நூல்கள் இந்நூலகத்தில் அமைந்துள்ளன. மாணவர்கள் தங்களது அறிவாற்றலை மேம்படுத்த இந்நூலகம் இக்கல்லூரியில் உள்ள ஆட்டோமொபைல் ஆய்வகத்தில் வாகனங்களின் உதிரிப்பாகங்கள், டீசல் மற்றும் பெட்ரோல் இன்ஜின்களின் தரம் மற்றும் அவற்றின் செயல்முறைகள், பழுது பார்த்தல், பொருத்துதல் போன்ற அனைத்து வகை பயிற்சிகளும் சிறப்பாக வழங்கப்படுகின்றன. நேயர்களுக்கு வணக்கம். எஸ்ஆர்எம் குழுமத்தை சார்ந்த அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை பிரிவு இந்த காட்டாங்குளத்து வளாகத்தில் இருக்கிறது. எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் பாலிடெக்னிக், வள்ளியம்மை பாலிடெக்னிக், எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இப்படி இருக்கிற இந்த எல்லா கல்லூரிகளுக்கும், இந்த கேம்பஸில் இருக்கிற இந்த எல்லா கல்லூரிகளுக்கும் ஒரு இன்டகிரேட்டட் அட்மிஷன் செக்ஷனை இங்கே போட்டிருக்கோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பலவிதமான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்குது, உதவித்தொகை. மிக முக்கியமாக பார்த்தோம்னாக்க ஃபவுண்டர்ஸ் ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடெக் படித்தாங்கன்னா 4 வருஷத்துக்கும் அவங்க டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஹாஸ்டலில் தங்கினா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இதை தவிர மாதந்தோறும் 1000 ரூபாய் ஸ்டைஃபண்டும் கொடுக்குறோம். இது யாருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் வரும். எங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எஸ்ஆர்எம் JEEE டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கிடைக்கும். அது தவிர JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ், ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமினேஷன், அதில் டாப் 100 இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். CBSE ஸ்டேட் போர்டு, எனி ஸ்டேட் போர்டு, அதில் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இது தவிர எங்கள் எஸ்ஆர்எம் குழுமத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய எம்ப்ளாயீஸ் வார்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்பெஷல் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அதாவது லிம்கா ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணவங்க, தென் ஃபைனான்ஸில் மியூசிக்கு, மிருதங்கம், அது மாதிரி சில லிட்டரரி, டிபேட்டிங், இதிலெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நேஷ்னல் லெவலில் அச்சீவ்மெண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நாங்கள் அட்மிட் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப் ஃபுல்லாக கொடுத்துட்றோம். அவங்க கோச்சிங் எக்ஸ்பென்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. யூனிவர்சிட்டி மெரிட் ஸ்காலர்ஷிப். இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் 50% டியூஷன் ஃபீ வேவர் கொடுத்துட்றோம். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கணும், அதில் 12,000 ரேங்க்குள்ளே வந்திருக்கணும், ஹையர் செகண்டரியில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 95% அதுக்கு மேலேயும் வாங்கியிருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 200 ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுக்குறோம். அந்த 200 ஸ்காலர்ஷிப்பை 17 பிடெக் பிரான்ச்சுக்கு நாங்கள் டிவைட் பண்ணி மினிமம் 4, மேக்ஸிமம் 20 அந்த மாதிரி கொடுக்குறோம். இது நாங்கள் கவுன்சிலிங் ஹால்லையும் நாங்கள் கொடுத்துட்றோம். இது எல்லாமே மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா, நல்லா படிக்கக்கூடிய பசங்க வீட்டுடைய நிதி நிலைமை சரியாமல் இருக்கிறதுனால மேற்கொண்டு படிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். தட் இஸ் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ஃபேமிலி நீடை பொறுத்து அவங்களுக்கும் 25% அல்லது 50% அல்லது 100% வரைக்கும் நாங்கள் டியூஷன் ஃபீ வேவர் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபுல் ஃபீ வேவர் பண்ணிடுறோம். இது மாதிரி பணம் இல்லையே படிக்க முடியலைங்கிற ஒரு கவலை இல்லாமல் எஸ்ஆர்எம்குள்ளே வந்தால் ஏதாவது ஒரு வகையில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்களாக உதவி செய்ய முடியும், உதவித்தொகையை நாங்கள் கொடுக்க முடியும்.
இந்த 2014-15 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2173 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏறக்குறைய 23 கோடி ரூபாய் உதவித்தொகையாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த கரண்ட் இயரில் மட்டும். My future life, where learning comes from more than books. It should be exciting, inspiring. Where my research can reach out to the international community. Where I can find any course I want, any knowledge I seek, and any facility I need. Where I can feel at home in a friendly, supporting environment. a place with the best professors from around the world. Where I can prepare to hit the job running. Where I can chase my dreams. At the #1 private university in India. Where the heart does dare to explore, seeking answers from every shore. Where learning goes beyond the book, there the mind knows where to look. It's there we learn from high and low, fast and slow. From north and south, east and west, that the future's here and now. Yes, yes, SRM. We shall learn and live and lead. We shall learn and live and lead. Hello, myself Udip Sharma. I'm a third year computer science student in SRM University. I'm from Jaipur, Rajasthan. Last year I applied for the financial aid in SRM University because my father was diagnosed with cancer and the treatment of which caused him losing of his eyesight. He wasn't able to do this job, so I asked my HOD ma'am, so can I have a financial aid in the SRM University. She guided me through the process and I've got a scholarship of 50%, that is an amount of 75,000 rupees. It will help me a lot because my big brother is also in a studying process. He's pursuing his MBA, so it was very hard for us to continue our studies because the MBA itself also a very costly course, and therefore the financial aid that I got from SRM University really helped me a lot. Yeah, hi, myself Akanksha Malande, and I am a student of biotechnology first year and for the BTech degree. And before coming here, I am the student of medical entrance, and I was preparing for that, but I didn't got selected there. But finally came to know about SRM, and I was a little scared because of the fee structure here. But when I came here, I came to know about the scholarship programs here, and I applied for the minority community, and I finally got a 50% scholarship, which is just total half of my college fees. And by getting that, I am from a middle class family, so by getting that, it helped me a lot to study here. And not only this, there are many opportunities provided by the SRM University, like through the different programs running here, like Arush and all. Through that, if we join them, and from now only we get the experience, then finally it will help you more in the interviews after 4 years to get the placement in a good companies. என் பேர் தர்மீர் அகமது. நான் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்ருக்கேன். நான் ஃபஸ்ட் இயர் இங்கே வரும்போது ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து கிடச்சிது, 2 வருஷமாக கிடச்சிட்டு இருக்குது இந்த ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்போட ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 1,85,000. அது போக ஸ்டீபன் 1,000 rupees வரும். எனக்கு இந்த காலேஜில் பர்சனலாக பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் தான் இங்கே நடக்கிறது. நான் SRM SAT டீமில் ஒரு மெம்பராக இருக்கேன். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒருத்தர் அந்த டீமில் இருக்காங்க. ஸோ கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் போன்ற நிறையா கம்பெனிஸ் வெளிலேருந்தும் வராங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நிறையா ப்ரிஃபரன்ஸ் இங்கே தராங்க. And highly proficient facilities that open students' eyes to a whole new world of discovery. SRM பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பிரிவின் இணை துணைவேந்தராக நான் பணிபுரிந்து வருகிறேன். இந்த SRM மருத்துவக் கல்லூரியும் மருத்துவம் சார்ந்த மற்ற படிப்புகளும் இங்கு பல இருக்கின்றன. எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலிலே MBBS என்கின்ற அடிப்படையான மருத்துவ பயிற்சி, BDS போன்ற பல் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் மருந்துகள் சம்பந்தப்பட்ட B.Pharm, M.Pharm போன்ற ஃபார்மசி கல்லூரிகள், அதை தவிர நர்சிங், ஆடியாலஜி, பெத்தாலஜி, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜி, ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டிவிஷன் என்று பல துறைகளில்
இங்கு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இக்கல்லூரியில் உள்ள பயோடெக்னாலஜி ஆய்வகத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை மாணாக்கர்களுக்கான செய்முறை பாடங்கள் நவீன முறையில் கற்பிக்கப்படுகிறது. மாணாக்கர்களின் செய்முறை அறிவுத்திறனை வளர்ப்பதற்காக பல்வேறு ஆராய்ச்சி கூடங்களுக்கு அழைத்து சென்று நேரடி விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள பயோடெக்னாலஜி ஆய்வகம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அனிமல் டிஷ்யூ கல்ச்சர், மைக்ரோபயால் பயோடெக்னாலஜி மற்றும் மாலிகுலர் பயாலஜி என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆய்வு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. செல் திசுக்கள் பற்றிய ஆய்வகத்தில் அதன் தன்மைகள், செயற்கை திசுக்கள் உருவாக்குதல் போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் வகையில் நவீன ரக உபகரணங்கள் அனிமல் டிஷ்யூ கல்ச்சர் லேபில் அமையப்பெற்றுள்ளது. பயோப்ராசஸ் லேபில் டிசிசி ரெக்டர், டிசிசி கண்ட்ரோல் சிஸ்டம், தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன் ப்ராசஸர், கேஸ் குரோமோட்டோகிராஃப், மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் போன்ற அதி தொழில்நுட்ப உபகரணங்களை கொண்டு தேர்ந்த பேராசிரியர்கள் மூலம் மாணாக்கர்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். மாஸ்டர்ஸ் டிகிரி என்று அளிக்கின்ற மேல் படிப்புகளும் மருத்துவத்திலும், செவிலியர் படிப்புகளிலும், ஃபார்மசி மற்றும் மருந்து சார்ந்த படிப்புகளிலும், பல் மருத்துவத்திலும் உள்ளன. இப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸும் இருக்குது, இங்கே டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது, இங்கே டிகிரி கோர்ஸும் இங்கே இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸும் பிஹெச்டி வரையிலான எல்லா படிப்புகளும் மருத்துவம் சார்ந்ததில் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி என்கின்ற இந்த 2 கோர்ஸுகளும் மிகவும் பிரபலமான கோர்ஸுகளாகும். மருத்துவத்தை விட்டுவிட்டால் செவிலியர் படிப்பு, அதற்கு அடுத்தது பிஓடி இல்லை பிபிடி என்கின்ற கோர்ஸுகள் முக்கியமாக இருக்கின்றன. இவற்றிலும் மேல் படிப்புகளான மாஸ்டர் டிகிரி உள்ளன. சுமார் 19 கோர்ஸுகளிலே மருத்துவம் சார்ந்த மேல் படிப்புகள் உள்ளன. இவற்றில் அனாட்டமி, ஃபிசியாலஜி போன்ற நோயாளிகள் சம்பந்தம் இல்லாத பேசிக் படிப்புகள் மட்டுமே 7லும், 12 நோய்வாய்ப்பட்டவர்களை ட்ரீட்மெண்ட் செய்கின்ற சிகிச்சைக்கான மேற்படிப்புகளும் உள்ளன. இவற்றில் அறுவை சிகிச்சையும் உள்ளது, மருத்துவ சிகிச்சைகளும் உள்ளன. இது போலவே பல் மருத்துவ துறையிலும் மேல் படிப்புகள் 6 வித மேல் படிப்புகள் உள்ளன. பிடிஎஸ் முடித்துவிட்டு எம்டிஎஸ்ஸில் 6 விதமான கோர்ஸுகளில் இங்கே படிக்கலாம். இதை தவிர பிஎஸ்சி முடித்தவர்களுக்கான எம்எஸ்சி கோர்ஸுகள் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி என்ற கோர்ஸ்களிலும் உள்ளன. இதை விட்டால் +2 முடித்த குழந்தைகள் மேல் படிப்பில் லெபார்டரி டெக்னீஷியன் கோர்ஸ் என்ற ஒரு கோர்ஸ் உள்ளது. இதுவும் இங்கு மிகவும் பிரபலமான ஒரு கோர்ஸ். Enter SRM University, where freedom, empowerment, creativity and innovation form the cornerstones of the future. A legacy in education that spans over 30 years of enlightening lives. Led by a vision to build a nourishing academic environment for growth, learning and self-knowledge for tomorrow's generation. Today, SRM University stands at the forefront of India's education revolution, having been placed in Category A by the Ministry of Human Resource Development, Department of Higher Education, Government of India. SRM has been accredited with A grade by NAAC in the year 2013. SRM University has been ranked as India's #1 multiple streams private university by India Today Survey 2013 Factual Ranking and ZTV DNA Survey 2012. SRM University has been ranked #1 private institute under Private Engineering Colleges in South India 2012 by the Deccan Chronicle and has also been ranked #1 private institute in Engineering Institute Survey 2014 by Times of India. அன்பு மாணவர்களே, நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தையோ ஒரு கல்லூரியோ தேர்ந்தெடுப்பதற்கு முன், உங்களது உயர்கல்விக்காக தேர்ந்தெடுப்பதற்கு முன் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த கல்லூரியிலோ அல்லது அந்த பல்கலைக்கழகத்திலோ
அடிப்படை வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிறந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். இந்த சிறந்த பேராசிரியர்கள் இருந்தாலும் உங்களுக்குரிய பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த 3 அம்சங்களை பார்க்கும் பொழுது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்பர் 1, கமிட்டட் ஃபேக்கல்ட்டி, குவாலிட்டி ப்ரொவைடிங் குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வியை தரமான பேராசிரியர்களை வைத்து வழங்குவதால் உங்களதுக்கு பிளேஸ்மெண்ட்டு அந்தந்த நிறுவனங்கள் லைக் டிசிஎஸ், சிடிஎஸ், இந்த சிறந்த நிறுவனங்கள் உங்களை தேடி கேம்பஸ் என்ட்ரி என்று சொல்லுவார்களே, அதற்கு இங்கே வருகின்றன, தேர்ந்தெடுக்கிறார்கள். மாணவர்களுக்கு வேண்டுகோள் இதுதான், சரியான நிறுவனத்தை, அதாவது சரியான பல்கலைக்கழகத்தை, சரியான கல்லூரியை, அது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமானாலும் சரி அல்லது கல்லூரி எங்களது சார்ந்த கல்லூரியானாலும் சரி, அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் உயர்கல்வியில் ஒரு உன்னதமான இடத்தை அடைந்து உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் பெற்று நீங்கள் என்றும் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆரம்ப கல்வி முதல் கலை, அறிவியல், பட்டயம், பொறியியல், மேலாண்மை, ஆராய்ச்சி கல்வி என மண்ணும் பயனுற எனும் பாரதியின் வாக்கில் மகத்தான பணியில் தன்னம்பிக்கையுடன் தலைசிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் ஆய்வாளர்களையும் உருவாக்கி சமூக சிந்தனையோடு கல்வி புரட்சியில் ஆட்சி கொண்டு புகழ்மனம் கமழ திகழ்கிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம்.